ஒரு கல்லை தெய்வமாக பிரதிஷ்டை செய்ய முடியும்னா, ஒரு மனிதர் உண்மையாகவே விருப்பமாக இருந்தால் ஒரு மனித உடலை நம்மளால் தேவியாக பிரதிஷ்டை செய்ய முடியாதா? அவங்க தன்னோட சாதனா மூலமாகவே தேவியாகலாம், அல்லது ஒரு கல்லை தேவியாக மாற்றக்கூடிய ஒருத்தரால் ஒரு பெண்ணையோ ஆணையோ தெய்வமாக்க முடியாதா? அது சாத்தியப்படக்கூடாதா? அது ரொம்பவே சாத்தியமானது. என்னோட கொள்ளு பாட்டிய மக்கள் பேய் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. நான் அவங்கள பார்த்தபோது அவங்களுக்கு 100 வயசு மேலே இருக்கும். அவங்கள ஏன் பேய்ன்னு சொன்னாங்கன்னா, அவங்க யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை. ஆனால் அவங்க சிரிப்பு அப்படி இருக்கும். அவங்க சிரிச்சா அந்த வீதியே அதிரும். அப்படி சிரிச்சாங்க. அவங்க 113 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அவங்க நிறைய நிலம் வச்சிருந்த ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்தவரை திருமணம் செஞ்சு வந்தாங்க. அவங்களுக்கு 68 வயசாக இருந்தப்போ அவங்களோட கணவன் இறந்த பிறகு அவங்க குடும்பத்தை விட்டு வெளியே போய் தனக்குன்னு தானே ஒரு கோயில் கட்டிக்கிட்டாங்க. அவங்க எந்த தெய்வத்தையும் நிறுவலை, தன்னையே கோவிலாக நிறுவினாங்க. அவங்களாவே ஏதோ ஒன்று அங்கே செய்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கும். எல்லாம் தண்ணி பானையில் செய்வாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க அங்கே கோயிலில் உட்கார்ந்துருக்கும்போது உலகத்தில் எதை பற்றி கேட்டாலும் அவங்களால சொல்ல முடியும். உங்களுக்கு ஐரோப்பாவோட வரலாறு தெரியும். ஆன்மீக செயல்முறை அங்கே பரவலாக இருந்துச்சு. அவங்க ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மதத்தை நிலைநிறுத்த அதை படிப்படியாக வேறறுத்து வெளியே வீசினாங்க. சூனியக்காரிகள்னு சொல்லி கோடிக்கணக்கான பெண்களை எரிச்சாங்க. அவங்க சில குணங்களை வெளிப்படுத்தினதுனால அந்த சமூகத்துடைய காரண அறிவுக்குள்ள பொருந்தல. என்னோட கொள்ளு பாட்டிய நிச்சயமா சூனியக்காரின்னு எரிச்சிருப்பாங்க. ஆனா இந்தியாவில் எரிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட சிரிப்புக்கு பயந்தாங்க. அவங்க சூனியக்காரி தான். நமக்கு அப்படிப்பட்டவங்க தேவை. உலகத்தில் நமக்கு சூனியக்காரிகள் தேவை. தங்களோட காரண அறிவை விட அதிக ஆற்றலுடைய பெண்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஆண்களும் நமக்கு தேவை. தர்க்கத்துடைய கொடூரமான எல்லைகளை தாண்டி வாழ்க்கையை உள்வாங்கி புரிஞ்சு அனுபவத்தில் உணரக்கூடிய மனிதர்கள் நமக்கு தேவை. The horrible limitations of logic. நான் குறைஞ்சது 3 to 5 உண்மையான தேவிகளை உருவாக்க விரும்புகிறேன். சதையும் ரத்தமுமா இருக்கிற பெண்களை பல்வேறு குணங்களுடைய உண்மையான தேவிகளை மாற்ற விரும்புகிறேன். மக்களும் அவங்கள அப்படி உணர முடியும். தேவையான சக்தியோட போதுமான மக்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு போக ஒரு சில செயல்முறைகளுக்கு அவங்கள உட்படுத்தணும். சக்தி அளவில் அவங்க அப்படி இருக்காங்க. ஆனால் தங்களோட சக்தியை ஒரு குறிப்பிட்ட விதமாக செஞ்சுக்கிறதுக்கு அதை பற்றின புரிதல் அவங்களுக்கு இல்லை. அவங்க தளர்வான நிலையில் சக்தியுடையவங்களாக இருக்கிறாங்க. அதை சுலபமாக மாற்ற முடியும். தேவியை வழிபட்டவங்க ஐரோப்பா, அரேபியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா எல்லா பக்கமும் இருந்தாங்க. இந்தியாவிலையும் இருந்தாங்க. தென்னிந்தியாவில் தனக்குன்னு ஒரு அம்மன் இல்லாமல் ஒரு கிராமம் கூட இல்லை. சில சமயம் சின்ன கிராமங்களுக்கு போனால் பல 100 வருஷத்துக்கு முன்ன பிரதிஷ்டை செய்யப்பட்ட தேவி கோயில்கள் இன்னும் உயிரோட்டமாக இருக்கும். யோகிகள் தனக்கான தெய்வங்களை உருவாக்கி உயிர் கொடுத்தாங்க. ராகினி, தாகினி, சென்னமஸ்தி, காளி இவங்க எல்லாரும் பெண் தன்மையுடைய மிக கோரமான வடிவங்கள். நீங்கள் உங்கள் அனகதாவை தொட்டா வரவேற்பு மணியை அடிச்சதா நினச்சி அவங்க வர நேரிடும்.
and they tend to come. The living இந்த உயிருள்ள தேவிகளோட பாரம்பரியம் tradition. ரொம்ப அழகானது. இப்படி பல பெண்கள் சும்மா ஒரு சின்ன கோயிலில் உட்கார்ந்துருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். வேற யாரையும் போல பிறந்த ஒரு பெண்ணால் தேவியாக முடியும் அப்படின்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த சாத்தியம் திறந்திருக்குது இல்லையா?